மிகவும் பழமையான அரசாங்கம். ஐக்கிய பேரரசு காணப்பட்ட முடியாட்சி அமைப்பே மிகவும் பழமையான அரசாங்கம் ஆகும். முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி ஆகும். அதாவது அரசின் தலைமையாகவே இருந்தாலும் சட்டம் இயற்றும் வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது. அரசியல் அமைப்பின் வகைகள். எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்பு, நெகிழும் தன்மையுடைய அல்லது நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு. ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள். ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை. ஒரேயொரு அரசு அல்லது துணைக்குழுக்கள் ஒற்றையாட்சி முறை. கூட்டாட்சி முறை இரண்டு நிலையில் அரசாங்கம். ஒற்றையாட்சி முறை பெரும்பாலும் ஒரே குடியுரிமை. கூட்டாட்சி முறை இரட்டை குடியுரிமை. ஒற்றையாட்சி முறையில் துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. கூட்டாட்சியில் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. ஒற்றையாட்சி முறையில் அதிகார பகிர்வு இல்லை. கூட்டாட்சி முறையில் அதிகார பகிர்வு உண்டு. ஒற்றையாட்சி முறையில் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். கூட்டாட்சி முறையில் அதிகார பரவல். நாடுகள், நாடாளுமன்றங்களின் பெயர்கள். இஸ்ரேல் கெனசெட், ஜெர்மனி பந்தஸ்டாக், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ், ஜப்பான் டயட், பிரிட்டன் பார்லிமெண்ட். நம்ம இந்திய அரசாங்கம் பிரிட்டன் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் முறையில் நாடாளுமன்றம் இருக்குது. அதிபர் மக்களாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை. அதிபர் மக்களாட்சி முறை. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நாடாளுமன்ற ஆட்சி முறை. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரி ஆவார். அதிபர் மக்களாட்சி முறையில் அதிபரே அதிகாரம் படைத்தவர். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அதிபர் மக்களாட்சி முறையில் அதிகார பிரிவினை உண்டு. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருப்பது. அதிபர் மக்களாட்சி முறையில் சுதந்திரமாக செயல்படும் பிரிவுகள். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தனித்தனியான சார்புடைய செயல்களை கொண்ட பிரிவுகள். அதிபர் மக்களாட்சி முறையில் மாகாணத்தின் தலைவர் அதிபர். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அதிபர் மக்களாட்சி முறையில் அரசாங்கத்தின் தலைவரும் அதிபரே. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதம அமைச்சர். அதிபர் மக்களாட்சி முறையில் தனிநபர் தலைமை. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் கூட்டு தலைமை. அதிபர் மக்களாட்சி முறையில் மகா சபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பை ஏற்க மாட்டார். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள். மொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், GNH. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது தற்போது வளர்ந்து வரும் ஒரு தத்துவமாகும். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு ஆகும். பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள இக்கருத்து ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் அவர்களால் 1970 உருவாக்கப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, பண்பாடு மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றை மைய கருத்தாக கொண்டுள்ளது. இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளுக்கிடையே இசைவை வலியுறுத்தும் வகையில் மக்களிடையே கூட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அரசின் இலக்காக இருக்க வேண்டும். அரசாங்கம் என்பது அரசின் செயல்பாடுகளை செயல்படுத்தும் அமைப்பாகும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை போன்றவை அரசின் உறுப்பு அமைப்பாகும். ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் அதிபர் ஆட்சி முறை போன்றவை முக்கிய அரசாங்க அமைப்புகளாகும். இந்தியாவில் நாடாளுமன்ற ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முடிவெடுத்தல் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் செயல்முறையே ஆட்சி எனப்படுகிறது.